friends, welcome to Lakshmi tutorial. Hi everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது reproduction in organism chapter 1 lesson. இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது sexual reproduction post fertilization. So இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் நீங்க பார்க்கலனா description boxல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மறக்காம லக்ஷ்மி டுடோரியலுக்கு subscribe பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். So sexual reproduction. So இப்போ நம்ம பார்க்கறப்ப sexual reproductionல 3 events இருக்கு. First event வந்து pre-fertilization event, second event வந்து fertilization event, and the last event வந்து post-fertilization event. So post-fertilization event பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். So events taking place after fertilization are called post-fertilization event. So post-fertilization னா என்ன? So last videoல நம்ம previous videoல fertilization பத்தி பார்த்தோம். So fertilization ஓட definition, அதோட அதர் நேம் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ, ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் எந்தெந்த சேஞ்சஸ் நடக்குதோ அதை தான் வந்து போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. zygote, அதுல வந்து நம்ம zygote பத்தி பார்க்க போறோம். The haploid gametes fuse to form a diploid zygote in all organisms. So எல்லா organisms sexual reproduction undergo பண்ற எல்லா organismலயும் 2 gametes produce ஆகும். But asexual reproductionக்கு அப்படி ஆகாது, only one parent இருக்கும். இந்த gametes எல்லாமே haploid. Haploidனா only half the set of chromosomes தான் இருக்கும். So parent கிட்ட human beings ல 46 இருந்தா எக்ல வெறும் 23 தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்பெர்ம்லயும் 23 தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, பாதி நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் எக்லயும் இருக்கு, ஸ்பெர்ம்லயும் இருக்கு. அதுதான் haploid gametes சொல்லுவாங்க. இந்த ரெண்டு haploid gametesம் ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆகுற ப்ராசஸ் தான் வந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ். ஃபியூஸ் ஆயிட்டோன்னே இந்த n plus n, அதாவது haploid plus haploid வந்து diploid zygote மாறிடும். Diploidனா total number of chromosome 46 இப்ப மாறிடுச்சு. 23 plus 23 equal to 46 ஆயிடுச்சு. So diploid zygote ஃபார்ம் ஆகுது. இது மாதிரி தான் எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும், ஹையர் ஆர்கானிசம்ஸ்க்கு இது மாதிரி தான் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸும் நடக்கும். Okay, இங்க வந்து egg cell plus sperm cell gives zygote. After fusion of egg cell and sperm cell, zygote is formed. The development of the zygote depends upon the life cycle of an organism and its surroundings. So in the development of the zygote வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஆர்கானிசமோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கு அந்த லைஃப் சைக்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா சரௌண்டிங்ஸ், the environmental சுற்றுச்சூழலை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். In some organisms, the zygote does not develop immediately. ஒரு சில ஆர்கானிசம்ல டைகோட் உடனே வந்து ஆஃப்ஸ்பிரிங்கா டெவலப் ஆகாது. And develops a thick wall around itself. So இந்த zygote சுத்தி ஒரு thick wall produce ஆகும். அது வந்து இந்த zygote ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ப்ரொடியூஸ் ஆகும். பிகாஸ் அந்த zygote வந்து டெவலப் ஆகிறதுக்கு சூட்டபிளான கண்டிஷனோ, ஃபேவரபிள் கிளைமேட் கண்டிஷனோ எதுவுமே இல்லைன்னா அப்போ வந்து ஒரு திக் வால் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த திக் வால் வந்து zygote ப்ரொடெக்ட் பண்ணும். ஹை டெம்பரேச்சரோ இல்லை வேற எதனா ரீசனா இருக்கலாம், அந்த zygote ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு திக் வால் ப்ரொடியூஸ் ஆகும். This wall is resistant to damage. So இந்த zygoteக்கு எந்த ஒரு டேமேஜும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வால் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். அது வந்து ரெசிஸ்டன்ட், எந்த ஒரு டேமேஜும் பண்ண முடியாது அந்த வாலை. அந்த வால் டேமேஜ் ஆனாதான் உள்ள இருக்க zygote டேமேஜ் ஆகும். அதனால அந்த வால் நல்லா திக்காவே இருக்கும், ஒரு டேமேஜை காஸ் பண்ணாது. சப்போஸ் எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் ஓகேவா இருக்கோ, இந்த பேபி வந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வந்த உடனே என்ன ஆகும்னா இந்த திக் வால் வந்து ஸ்லோவா டிஸ்இன்டகிரேட் ஆயிட்டு அதுக்கப்புறமா இந்த zygote வந்து நியூ இண்டிவிஜுவலா க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். Post fertilization eventல second event வந்து embryogenesis. First event வந்து zygote, second வந்து embryogenesis. It is the process of development of a embryo
from the zygote. So ஏற்கனவே பார்த்தோம் zygote பார்த்தோம், male gamete female gamete fuse ஆன உடனே diploid இது கிடைக்குது, அதுதான் வந்து செல் கிடைக்குது, அதுதான் zygote. இந்த zygote வந்து என்ன ஆகுது, it will develop into a embryo. இது வந்து embryoவா develop ஆகும். The zygote undergoes cell division. So in the zygote வந்து continuous it will undergo cell division and differentiation. So differentiation னா எந்தெந்த cells வந்து என்னென்ன work பண்ணணும் அதை பேஸ் பண்ணி டிஷ்யூஸா ஃபார்ம் ஆகும். அந்தந்த டிஷ்யூஸ் வந்து பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆர்கனா ஃபார்ம் ஆகும். அப்படியே ஆர்கன் சிஸ்டம் அது மாதிரி உங்களுக்கு தெரியும்ல, செல்ஸ் டு டிஷ்யூஸ், டிஷ்யூஸ் டு ஆர்கன்ஸ், ஆர்கன்ஸ் டு ஆர்கன் சிஸ்டம் அண்ட் ஆர்கானிசம். ஸோ அந்த மாதிரி செல் வந்து டிஃப்ரென்சியேஷன் அண்டர்கோ பண்ணும். ஸோ சர்டைன் செல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாக இருக்கும், அது எல்லாமே ஒரு ஆர்கனா ஃபார்ம் ஆகும். So the zygote undergoes cell division and differentiation. Cell division increase the number of cells of the embryo. So continuous this is a egg and a sperm fuse ஆன உடனே zygote form ஆகுது இங்க. So in the zygote form ஆன உடனே உங்களுக்கு வந்து it is undergoing cell division. First 2 cell அப்படி இது 2 4 ஆகும், அப்படியே கண்டினியூ ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். அது மாதிரி கண்டினியூஷன் ஆகும்போது என்ன ஆகுது, செல் டிவிஷன் மூலமா increase the number of cells. செல்லோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, and cell differentiation helps the cell undergo modification. ஒரு செல்லோ என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்தந்த செல்லுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியா பிரிஞ்சிரும், டிஃபரன்சியேஷன் ஆகும் to form a specialized tissue. ஸோ இப்போ ஒரு சில செல்ஸ்லாம் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகிற செல்ஸ் மாதிரி இருந்தால் அது வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸை எடுத்துக்கிட்டு அது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டிஷ்யூவாக மாறிடும். இந்த டிஷ்யூஸ் எல்லாமே ஜாயின் டுகெதர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனாக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஆர்கன் செல் டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது டியூரிங் த எம்ப்ரியோஜெனசிஸ் ஸ்டேஜ். ஸோ இது எல்லாமே வந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போதே ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகும். ஒரு செல்லாம் கொஞ்சம் செல்ஸ்லாம் டிஃப்ரென்ஷியேட் ஆகி அது ஆர்கன்ஸாக ஃபார்ம் ஆகுது. அனிமல்ஸ் கேன் பி குரூப் இன்டு 2 கேட்டகரிஸ். ஸோ அனிமல்ஸை வந்து 2 கேட்டகரிஸாக குரூப் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் ஹவு அண்ட் வேர் த டெவலப்மெண்ட் ஆஃப் த zygote டேக்ஸ் பிளேஸ். ஸோ இந்த zygote டெவலப்மெண்ட் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, அதை வச்சு 2 கேட்டகரிஸாக அனிமல்ஸை வந்து நம்ம categorize பண்றோம், 2 groups categorize பண்றோம். So this categorize are இந்த categorizeல என்னன்னு பத்தி பார்க்கலாம் இப்போ. So egg and male sperm fuse ஆனவன zygote form ஆகுது. இந்த zygote வந்து continuous division form ஆகி embryoவா ஆகுது. அதுதான் வந்து embryogenesis சொல்வாங்க. இந்த நிறைய செல் டிவிஷன் மூலமா நிறைய செல்ஸ் கிடைக்கிறது எல்லாமே ஒரு ஸ்பெசிபிக் டிஷ்யூவாகவும் அந்த டிஷ்யூஸ் எல்லாமே ஆர்கனா மாறும். ஸோ அனிமல்ஸை 2 கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஓவிபேரஸ், செகண்ட் டைப் வந்து விவிபேரஸ். ஸோ ஓவிபேரஸ் தான் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். த ஃபர்டிலைஸ்ட் எக் இஸ் கவர்ட் பை அ calcareous shell and is released into the outside environment. So in the first cases oviparous-na common term வந்து they are egg laying animals. So இந்த O ஞாபகம் வச்சுக்கோங்க, O-னா egg ஞாபகம் வச்சுக்கோங்க. So oviparous are egg laying animals. So they lay eggs. So இங்க வந்து ஒரு எக் ஃபர்டிலைஸ் ஆனவுடனே, ஸோ எக் வந்து ஃபர்டிலைஸ் ஆனவுடனே அந்த எக் ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து zygote வந்து கவர் ஆகுது, கவர்ட் பை calcareous shell. calcareous shellனா the shell is made up of calcium, calciumஆல மேடான செல்லால கவர் ஆகுது. அண்ட் அந்த கவரிங் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா இட் இஸ் ரிலீஸ்ட் இன்டு த என்வாயர்மெண்ட், வெளியில வந்துருது, ஃபீமேல் பாடியில இருந்து அந்த எக் வந்து வெளியில வந்துருது. The development takes place inside the egg and the young one hatches out. So அந்த வெளியில வந்த எக்ல வந்து என்ன ஆகும்னா young one ஓட development எல்லாமே நடக்கும். So எல்லாமே takes place ஆகும். And once the young one is fully developed, it hatches out. அது வந்து அந்த egg shell உடைச்சி வெளியில வந்துரும். Examples birds and reptiles. So animals எது எல்லாமே egg lay பண்ணதோ, like even all birds, reptiles, fish, frog எல்லாமே வந்து they will come under
oviparous animals. Okay, next type வந்து viviparous animals. Next type, viviparous animals. The development of the zygote takes place inside the female body. So இங்க வந்து after fertilization, zygote, embryogenesis எல்லா developmentமே எங்க நடக்கும்னா female bodyல தான் நடக்கும். And the development and the developed young ones is delivered outside. So develop ஆனோன அந்த young ones எல்லாமே வந்து delivered outside, expelled by the female body. And develop ஆனோன இது வந்து என்ன ஆகும், young ones எல்லாம் வந்து delivered ஆயிடும் from the female body. Example, mammals including human beings. All mammals, most of the mammals including human beings in the process தான் நடக்கும். So இது வந்து animals ல two categorize பண்ணிருக்கோம். So in plants ல after fertilization என்னென்ன events நடக்கும்? In flowering plants, நார்மலா நம்ம ஜெனரலா பார்த்துக்கலாம். flowering plants ல மட்டும் என்ன நடக்கும்னு, the zygote is formed inside the ovule. So ovule தான் fertilization நடக்குது. ovariக்குள்ள embryo sac ல நடக்கும். So zygote வந்து inside the ovule ல நடக்கும். Zygote form ஆகும். So zygote will develop into an embryo. So zygote வந்து embryoவா develop ஆகும். Ovule will develop into a seed. So ovule வந்து seed ஆ develop ஆகும். And ovule cover பண்ணிருக்க ovary will develop into a fruit. So fruit குள்ளதான் seed இருக்கும். The fruit contains seed. இந்த seed குள்ளதான் embryo இருக்கும். So seed வந்து என்ன ஆகும், disperse ஆகும். So parentல இருந்து disperse ஆகும். Disperseனா தூரமா போய் எங்கனா விழறது. Seed disperse ஆனவுடனே spread ஆகுறது. And germinate. Once the seed வந்து favorable condition வந்தவுடனே germinate ஆகி new plant produce ஆகும். இது எல்லாமே flowering plant ல நடக்கிறது. So zygote will develop into embryo, ovule will develop into seed, ovary will develop into fruit. Fruit குள்ள தான் இந்த seed இருக்கும். இந்த seed குள்ள தான் embryo இருக்கும். Once அந்த seed வந்து parentல இருந்து spread ஆயிட்டோம்னா, drop ஆயிட்டோம்னா soilல favorable condition அப்போ germinate ஆகி new plant grow ஆகுறது தான் after post fertilization in the flowering plants. இந்த lesson continuation next வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷ்மி டியூட்டோரியலுக்கு subscribe பண்ணுங்க.